ஹலோ ஹால், வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம டெய்லி ஒவ்வொரு ஹிடன் ஜெம் கோர்சஸ் பார்த்துட்டு வரோம். ஆஃப்டர் 12th என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம் அப்படின்றது. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டு, ஐஎஸ்ஐ அப்படின்வாங்க. இதுதான் வந்து இந்தியாவிலேயே லோவஸ்ட் ஃபீஸ் உள்ள காலேஜ். எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க. ஆல்மோஸ்ட் 5,000 ருபீஸ் பர் இயரே வந்து உங்களுக்கு ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸு மற்ற ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 to 15,000 வரும் பர் இயரு. ஸோ இந்த காலேஜை பற்றி இது எங்கே இருக்குது, இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்காலர்ஷிப் என்ன இருக்குது, அப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் வேலை இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் வந்து ஐஎஸ்ஐ, இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கல்கட்டாவில் இருக்குது. இந்த இந்த இதில் வந்து ரெண்டு கோர்சஸ் தான் இருக்குது. டேட்டா சயின்ஸும் மேத்தமேட்டிக்ஸும் இருக்குது. இந்த காலேஜ் வந்து 1931 கல்கட்டாவில் ஓப்பன் பண்ணாங்க. பிசி மகாநாபிஸ் அப்படின்றவர், இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இந்தியன் ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இதில் வந்து மெயின் 3 கேம்பஸ் இருக்குது: கல்கட்டா, பெங்களூர், டெல்லி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஃபண்டட். அந்த கவர்மெண்ட் ஃபண்டடால் மட்டும்தான் இது வந்து இவ்வளோ ஃபீஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் வேணும் ஆஃப்டர் 12th, இல்லை என்னோட குழந்தை வந்து 9th 10th படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆஃப்டர் 5 years என்ன கோர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும், என்ன க்ரோத் ஆகிட்டு இருக்கு, என்ன டிமாண்ட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ், அவேர்னஸ் ஏதாச்சும் வேணும், இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும்னா என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. we will get connected. ஸோ கோர்ஸ் டியூரேஷன், ஃபீஸ், சீட் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஃப்டர் 12th வந்து 2 கோர்சஸ் தான் இருக்குது. ஒன்று பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். 2 கோர்ஸ் தான் இருக்குது ஆஃப்டர் 12th நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா. அதுலேயும் வந்து இந்த பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒன்லி கல்கட்டாவில் மட்டும்தான் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுதான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு. இது வந்து 3 years ப்ரோக்ராமு. இந்த கோர்ஸுக்கு ஒன்லி 45 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க இன்டேக்கே பண்ணுறாங்க பர் இயர். ஸோ எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு பாருங்க. பட் அதுக்கான பிரைட் ஃபியூச்சரும் இருக்குது. ஸோ இதில் வந்து மெயின் கீ சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, டேட்டா அனாலிசிஸ், ப்ரோக்ராமிங். இதுதான் வந்து பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு. அப்புறம் பேச்சுலர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் ஹான்ஸ், அதுக்கு வந்து 2 இடத்துலையுமே இருக்குது, பெங்களூர், கல்கட்டா. ஸோ கல்கட்டாவில் 2 கோர்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மேத்தமேட்டிக்ஸ் கோர்ஸுமே இருக்குது. பெங்களூரில் ஒரே கோர்ஸ் தான், அது வந்து பேச்சுலர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். இதுவும் 3 years கோர்ஸ் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 50 to 55 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்டேக்கே பண்ணுறாங்க பர் இயரு ஒரு கேம்பஸில். பெங்களூரில் 50 to 55, கல்கட்டாவில் 50 to 55. ஸோ இவ்வளோதான் இந்த காலேஜோட ஓவரால் ஸ்ட்ரென்த்தே பர் இயர். ஸோ தே ஆர் லுக்கிங் ஃபார் குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நாட் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுதான் அவங்களோட மெயின் தீமு. இதில் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து பியூர் மேத்தமேட்டிக்ஸ், அல்ஜிப்ரா, கால்குலஸ், ஜாமெண்ட்ரி, இது எல்லாமே இந்த சப்ஜெக்ட்ஸ் கீழே வரும் பேச்சுலர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸில். ஸோ அதர் கேம்பஸஸும் இருக்குது, டெல்லி, சென்னை, பூனே. இவங்க எல்லாமே வந்து பிஜி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அப்புறம் பிஹெச்டி ரிசர்ச் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நாட் ஃபார் யூஜி கோர்சஸ். யூஜி கோர்சஸ் வந்து ஐஎஸ்ஐயில் ஆஃபர் பண்ணுற 2 இடம் பெங்களூர் அண்ட் கல்கட்டா. அதுலேயும் 2 கோர்ஸ் தான் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஆனுவல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 6,000 ரூபா தான் பர் இயருக்கு. பர் இயருக்கு மொத்தமாகவே 6,000 தான் பர் இயர் ஃபார் டியூஷன் ஃபீஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டல் மற்ற ஃபீஸ் எல்லாம் சேர்த்து மேபி ஒரு 15,000 to 20,000 வரலாம், விச் இஸ் த லோவஸ்ட் ஃபீஸ் இன் இந்தியா என்னை பொறுத்தவரையும். எனக்கு தெரிஞ்சு ஈவன் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் கூட இவ்வளோ ஃபீஸ் கம்மியாக இருக்குமான்னு தெரியல. ஒரு 6,000 ருபீஸ்க்கு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது வந்து இந்தியாஸ் பெஸ்ட் லோவஸ்ட் ஃபீஸாக இருக்கும் பர் இயர். ஏன்னா ஒய், பிகாஸ் திஸ் இஸ் ஃபுல்லி ஃபண்டட் பை கவர்மெண்ட். ஃபுல்லி ஃபண்டட் பை கவர்மெண்ட்டு. இது வந்து நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது வந்து நாட் ஜஸ்ட் லைக் நம்ம மற்ற காலேஜஸ் மாதிரி போய் புக்ஸை கொடுத்து படிக்க வச்சு மார்க் வாங்கி ரிசல்ட்ஸை காட்டி பிளேஸ்மெண்ட்டை காட்டி அட்மிஷன் வாங்குற காலேஜே கிடையாது. இது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரிசர்ச், நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதுக்கோட அர்த்தம் அதுதான். இது வந்து ஃபுல்லி ஃபண்டட் பை கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மெயின் க்ரைட்டீரியா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் +2ல் கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கணும்.
மேக்ஸ் இல்லைன்னா இந்த எலிஜிபிலிட்டியே கிடையாது. எய்தர் இட் மேபி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆர் மேக்ஸ் பயோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, வாட் எவர் இட் மேபி, பட் மேக்ஸ் இஸ் மேண்டிட்ரி. உங்களுக்கு அது இல்லாமல் ஸ்ட்ராங்கா ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும், அந்த எபிலிட்டி இருக்கணும். ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருந்தால் தான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும். நான் இந்த என்ட்ரன்ஸே எழுத முடியும். ஏன்னா என்ட்ரன்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸை பற்றி பார்த்தீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 3 ஹவர்ஸ் நடக்கும். கம்ப்ளீட்டாக வந்து இதுதான் ரிட்டன் டெஸ்ட் தான், கம்ப்யூட்டர் பேஸ்லாம் கிடையாது. ரிட்டன் டெஸ்ட் நீங்கள் எக்ஸாம் சென்டர்ஸ் போய் எழுதணும். 3 ஹவர்ஸ் டியூரேஷனு. இதில் வந்து எம்சிக்யூ பேட்டர்னில் இருக்கும். எம்சிக்யூ பேட்டர்னில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் டைப் எம்சிக்யூ 20 இருக்கு. அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்டிவும் இருக்கு. ரெண்டுமே எம்சிக்யூ பிளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் சம்ஸுமே இருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக எழுதுனீங்கன்னா 3 மார்க்ஸ் ஃபார் கரெக்ட் ஆன்சரு, -1 ஃபார் ராங் ஆன்சர். அப்புறம் அது வந்து ஒன்லி ஃபார் எம்சிக்யூ. டிஸ்கிரிப்டிவ்ல வந்து நோ நெகட்டிவ் மார்க்ஸ். நீங்கள் அந்த ஸ்டெப் சம்ஸ் போடுவீங்களா, அதுதான் டிஸ்கிரிப்டிவ் ப்ராப்ளம்ஸ்ன்றாங்க. ஸோ டோட்டலாக 240 மார்க்ஸுக்கு இருக்கும். டியூரேஷன் 3 ஹவர்ஸ். எம்சிக்யூவும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டெப் சம்மும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு இந்த என்சிஆர்டி கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் 10th 11th கொஞ்சம் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறமா அதோட கொஷின் பேப்பர்ஸ் நெட்ல எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணி அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி. இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இட் வில் பி ஈஸி டு கெட் அட்மிஷன் இன் திஸ் காலேஜ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் ஐஎஸ்ஐ என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை? இப்போ வந்து நம்ம அட்மிஷன் வாங்கிட்டோம். அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் படிக்கும்போது என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னா, கண்டிப்பாக மேக்ஸ் ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் இருந்தால் தான் நீங்கள் இந்த அட்மிஷனே வாங்க முடியும், இல்லைன்னா அட்மிஷனே வாங்க முடியாது. ஸோ ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா திஸ் இஸ் வில் பி அ கோர் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் ப்ரோக்ராம்ஸ். எல்லா ப்ரோக்ராமுக்கும் அதுதான் பேசிக்கு. அப்புறம் லாஜிக்கல் ரீசன், கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி, அனாலிட்டிக்கல் திங்கிங்கு, ப்ராப்ளம் சால்விங்கு. அப்புறம் ப்ரோக்ராமில் வந்து பைத்தான், C++, இதெல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து யூ ஷுட் ஹேவ் எ ஸ்கில்ஸ் வைல் யூ ஆர் ஸ்டடிங் த டிகிரி. நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் இல்லை, நீங்கள் படிக்கும்போது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ ஹேவ் எ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டு கெட் ஜாப் ஃபார் லாங் டேர்முக்கும் நல்ல சர்வைவ் ஆகலாம். இந்த காலேஜில் ஒரு ஸ்பெஷல் முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இவங்க 5,000 rupees per month ஸ்டைஃபண்ட் தராங்க ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம NISCRும் IASCRும் வந்து ஸ்டைஃபண்ட் ஸ்காலர்ஷிப் தந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் டாப் 1% ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் இருக்கணும், டாப் 1%ல இருக்கணும், இல்லைன்னா டாப் 10,000ல JWல இருக்கணும். அந்த மாதிரி பசங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தான், செலக்ட் பண்ணி தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. பட் இந்த காலேஜில் இஃப் யூ கெட் அட்மிஷன், நீங்கள் 5,000 rupees மாதம் ஸ்டைஃபண்ட் வாங்கலாம். இட் வில் பி கிவன் டு ஆல் அட்மிட்டட் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ ஷுட் மெயின்டைன் குட் அகாடமிக். ஃபர்ஸ்ட் இயரில் வந்துடும், செகண்ட் இயர்லேருந்து பேஸ்டு ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது வந்து மெயினாக எதுக்கு பண்ணுறாங்கன்னா, உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான், ரிசர்ச் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட்ஸ். அது இல்லாமல் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்காங்க. ரிசர்ச் பண்ணுறதுக்கு இப்போ பைசா இல்லை, ஏதாச்சும் ஒன்று நான் மாடல் வாங்கணும், ப்ரோட்டோடைப் பண்ணணும் அப்படின்றப்ப நமக்கு பைசா இல்லாமல் நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் கிவிங் 5,000 rupees per month as ஸ்டைஃபண்ட். அந்த நம்ம படிக்கிற அந்த இன்டேக் ஆகுறாங்க இல்லையா, பெங்களூரில் ஒரு 60 பேர், கல்கட்டாவில் ஒரு 120 பேர், எல்லாருக்குமே தராங்க. அப்போது ஆல்மோஸ்ட் யோசிச்சு பாருங்க, டோட்டலாக வந்து 60,000 per year நீங்கள் ஸ்டைஃபண்ட் மட்டுமே கிடைக்கும். 3 years கோர்ஸுக்கு 1.8 lakhs நீங்கள் வாங்குவீங்க இஃப் யூ ஆர் குட் அட் அகாடமிக்ஸ் அண்ட் ஆஃப்டர் யூ கெட்டிங் த அட்மிஷன். இது வந்து ஃபீஸை விட கம்மி. ஸோ எவ்வளோ பெரிய ஹிடன் ஜெம் பாருங்க. இது வந்து யூஸ் பண்ண மேக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ரிசர்ச் பண்ணுவேன் நான் மேத்தமெட்டிக்ஸ்லேயே அப்படின்ற பசங்களுக்கு எல்லாமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை இட். அதுக்கப்புறம் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்பவுமே 3ஆ பிரிக்கிற மாதிரி தான், கவர்மெண்ட்டு, கார்பரேட்டு, ஆண்டர்பிரினர்ஷிப், இதை 3ஆ பிரிச்சிருக்கோம். கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ISS, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், அதில் ஜாயின் பண்ணலாம். கவர்மெண்ட் டேட்டா அனாலிசிஸ் யூனிட்ல ஜாயின் பண்ணலாம். ரிசர்ச் லேப் இருக்குது, இன்ஸ்டியூஷன் இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி நீங்கள் ஒரு காலேஜில் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் ஒரு HOD-யாக போகலாம், இல்லை ஒரு லேப் ரிசர்ச் லேபில் வந்து ஒரு ஹெட்டாக போகலாம். அந்த மாதிரி எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. கார்பரேட்டில் டேட்டா சயின்டிஸ்ட்டு,
ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், குவான்டிட்டிவ் அனாலிட்டிஸ், ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ட், இது எல்லாமே வந்து கார்பரேட் ஜாப் இன் ஐடி ஃபீல்ட்லேயும் யூ கேன் ஜாயின். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் இது இல்லாமல் நான் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கணும், ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி. இதில் வந்து நீங்கள் டெக் கம்பெனிஸில் ஜாயின் பண்ணலாம், அதாவது ஐடி கம்பெனிஸில். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் செக்டர்ஸில் ஜாயின் பண்ணலாம். அப்புறம் ஏஐ ரிசர்ச்சில் ஜாயின் பண்ணலாம். ஸோ த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹியூஜ். நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல பேக்கேஜோட நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகலாம். ஸோ ஸ்டார்டிங் சேலரி இங்கே படிச்சுக்கிறவங்களுக்கு மினிமம் 12 lakhs பர் இயர்லேருந்து 30 lakhs பர் இயர் வரையும் தே ஆர் ப்ரொவைடிங். நான் வந்து இது வந்து சீனியர் பீப்புளுக்கெல்லாம் சொல்லலை. தோஸ் who are selecting after college immediately they are getting minimum 12 to maximum 30 lakhs. யோசிச்சு பாருங்க, 12 lakhs per annum மினிமம். அதுவும் நான் சொல்றது மினிமம். 30 lakhs per annum மேக்ஸிமம். இதில் வந்து இந்த காலேஜில் ரெக்ரூட்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஜேபி மார்கன், இஸ்ரோ, டிஆர்டிஓ, இவங்கெல்லாம் கவர்மெண்ட், இதெல்லாம் ப்ரைவேட்டு. ஸோ பேரை பார்த்தீங்கனாலே தெரியும் இப்படிப்பட்ட கம்பெனிஸ்லாம் இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்க அப்படின்னு. ஸோ மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஹை டிமாண்ட் ஜாப் தான். ஏன்னா டேட்டா சயின்ஸு, மெஷின் லேர்னிங், நம்ம பார்த்த ஐடி ஃபீல்டும் இருக்குது, ஃபினான்ஸ் ஃபீல்டுமே இருக்குது, ஏஐக்கும் ஏஐ ஃபீல்ட்லேயும் தேவைப்படுது, ஃபினான்ஷியல் அனாலிட்டிக்கல்லையும் தேவைப்படுது. ஸோ இது வந்து ஐடி ஃபீல்டு, ஈவன் ரிசர்ச் லேப்ஸு, இல்லைனா ஈவன் டீச்சிங் ஃபீல்டு, இல்லைனா ரிசர்ச் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக, அந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் யூ கம்ப்ளீட்டிங் த டிகிரி யூ கேன் சூஸ். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இண்டஸ்ட்ரி க்ரோத் வந்து இந்த 4 ஃபீல்டுலையுமே இண்டஸ்ட்ரி க்ரோத் வந்து மினிமம் 20 to 30% ஆனுவலாக க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர் இன் இந்தியா ஆஸ் வெல் அஸ் இன் குளோபல். ஸோ அதை பற்றி நம்ம ஜாப் செக்யூரிட்டி சேஃப்டியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஸோ நம்மளோட ஐஎஸ்ஐ கிராஜுவேட்ஸோட ரோல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஏஐயில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, மேத்தமெட்டிக்கல் மாடலிங் பண்ணலாம். அப்புறம் அவங்க வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ஏஐ ரிசர்ச் பண்ணுவாங்க, டேட்டா மாடலிங், ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக், இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஐஎஸ்ஐ இஸ் பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் ஏஐ கரியர். நீங்கள் ஏஐயில் ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷாக வரணும் அப்படின்னா யூ கேன் சூஸ் ஐஎஸ்ஐ. பட் இட்ஸ் ஹேவிங் எ ஹியூஜ் காம்படிஷன். ஜஸ்ட் லைக் தட்டு நம்ம காலேஜஸ் மாதிரி போய் மார்க்கை வாங்கிட்டு இல்லை 12th மார்க்கை வச்சு மேனேஜ்மெண்ட் கோட்டாலெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் அந்த ஐஎஸ்ஐ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வி கேன் மூவ் ஃபார்வர்ட். ஸோ இன்னைக்கு இதுதான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இது இல்லாமல் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றியோ இல்லை கரியர் கைடன்ஸ் வேணும் ஆஃப்டர் 12th, என்ன டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது, நாட் ஓன்லி நம்ம ஜென்ரலாக இன்ஜினியரிங், மெடிசனை தவிர எந்தெந்த காலேஜஸ் எந்தெந்த கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோட யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். எனிதிங் டவுட்டு, கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த கீழே கொடுத்துருக்க நம்பர். தேங்க்யூ ஸோ மச்.